சாண்ட்ராக்கு இன்னைக்கு சோப் பண்ண போகிறோம். என்ன சோப் பார்க்கலாமா? டயர் சோப் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கோல்டன் கலர் வாங்கி இதுக்கு என்ன போடுங்க, சோப் போடுங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. மெல்ட் பண்ணுமா? சாண்ட்ராக் சோப் வேணும்னா பண்ணலாமா? நல்லா மெல்ட் ஆகுது சோப்பு. ஏ கீழே நல்லா தண்ணி ஊற்றி சட்டியில் மேலே ஒரு பாத்திரம் வச்சு சாக்லேட் மெல்ட் பண்ணுற மாதிரி இந்த சோப்பை மெல்ட் பண்ணிடுமா. அதுக்கப்புறம் நல்ல லிக்விட் ஆன பிறகு அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். சோப்புக்கு பச்சை பயிறு, மைசூர் பருப்பு, உளுந்து, பச்சரிசி, உருளைக்கிழங்கு ஜூஸ் முழுசாக தோல் எடுத்து அதை அப்படியே அரைச்சி தண்ணியாக இருக்கணும். அதை நான் அந்த 4 பொருளை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம சோப் பண்ண போகிறோம். பண்ணலாமா? நல்லா கிண்டுங்க கிண்டுங்க கிண்டுங்க. இந்த சோப் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கணும். நல்லா சாக்லேட் மாதிரி மெல்ட் ஆகி கோல்டன் கலர் ஆகிட்டு கோல்டன் சோப் ஆகும். ஓகே ஓகே, சீக்கிரம் 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 சூடாகும். வேலைக்கு போகணும் சாண்ட்ரா அப்பாவுக்கு. இது பக்கடை வச்சு பிடிச்சி சோப்பு போட்டு பாடா காப்பி கலரில் சூப்பராக கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ என்ன போடலாம்? மெல்ட் ஆயிடுச்சா எல்லாம்? இது கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாமா? இது கொஞ்சம் இருக்குது, ஆயிடுச்சாப்பா. இப்போ நான் என்ன ஊற்றுறேன் பாருங்க. பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, முழுசாக அரைச்சது அதை ஊற்றுறேன். ஊற்ற கிண்டணும். கிண்டுங்க 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 கிண்டுங்க. செம்ம ரிசல்ட் இது, நல்ல கலர் கொடுக்கும். சரி, இப்போ நான் இந்த பவுடர் எடுக்க 4 பொருளை வச்சோம்ல, இந்த பவுடர் பச்சை பயிறு, அப்புறம் மைசூர் பருப்பு, அப்புறம் உளுந்து, பச்சரிசி இவ்வளோ போடணும். கிண்டுங்க 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 கிண்டுங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் போடணும். மீதி இருக்குது, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். கட்டி வராமல் கிண்டணும். இதுதான் மெயின். ஒரு நிமிஷம், இதுதான் மெயின் பாருங்க, இதுதான் வேணும் கலருக்கு. லாஸ்ட்டில் அந்த திக்காக இருக்கும் பாருங்க, அது வேணும். நல்லா கட்டி இல்லாமல் கரெக்டாக கிண்டிட்டாங்க. இப்போ ரெடி ஆயிட்டு எடுத்துடலாமா? ஓகே ஆயிடுச்சு. இதாங்க, இப்போ நான் இதை ஒரு கிண்ணியில் ஊற்றணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சா எல்லாமே விழுந்துட்டு. இப்போ இதில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றலாமா? பார்த்து, சூடாக இருக்குது. இடமே இல்லை கிச்சனில். சை கரண்டி இது அப்படியே 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. சரியா விஜய்? ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், நாங்கள் வச்சுருங்க. பாய்.